ஒரு கலை தான் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, பணம் சம்பாதிக்கிறதும் ஒரு கலை. அந்த பணத்த சேமித்து வைக்கிறதும் ஒரு கலை அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த 5 விஷயங்கள உங்க வாழ்க்கையில நீங்க தெரிஞ்சுக்கிட்டா போதும். பணத்த ஆட்டோமேட்டிக்கா நீங்க சேவ் பண்ணிக்கிட்டே வரலாம். முதல் விஷயம், நீங்க எந்த தொகை உங்க கையில வந்தாலும், உங்களுக்கு அது இன்கம்மா வந்தாலும், அதிலிருந்து நீங்க செலவு பண்றதுக்கு முன்னாடி ஒரு குறைந்தபட்ச தொகைய உங்களோட சேமிப்புல எடுத்து வைக்க கத்துக்கணும். 2வது, தேவையற்ற ஷாப்பிங். அது ஆன்லைன் ஷாப்பிங் ஆகட்டும், இல்ல ஆஃப்லைன் ஷாப்பிங் ஆகட்டும். ஐய்யயோ! ஆஃபர் போடுறாங்க, நம்ம வாங்கியே ஆகணும். இல்ல இந்த பொருள் நம்மகிட்ட இல்ல. இது நமக்கு அத்தியாவசியத்த தாண்டி ஆடம்பரமா இருக்கு அப்படின்னா, அத தவிர்க்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. 3வது, இந்த மாசம் நான் இவ்வளோ தான் செலவு பண்ண போறேன் அப்படின்றத திட்டமிட்டு உங்களோட செலவுகள முடிந்தவரை அதுக்குள்ள அடக்க நீங்க ஆரம்பிச்சீங்க அப்படின்னாலே, அது தானாவே நடக்க ஆரம்பிச்சுரும். எல்லாருக்குமே ஒரு விஷயம், இந்த ரூ. 10, 10 எடுத்து வைக்கிறதால நான் பெரிய பணக்காரனா ஆயிட முடியுமா? அப்படின்றது அப்ப சிறு தொகையிலிருந்து நம்மளோட சேமிப்ப தொடங்கும்போது தான், அது பெரிய முதலீட நோக்கி போறதுக்கான வாய்ப்புகள் அப்படின்றது இருக்கு. கடைசியா, நம்மகிட்ட ஒரு பணம் இருக்கு, சேர ஆரம்பிச்சிடுச்சு அப்படின்னா கடன் வாங்க வேண்டிய அவசியம் இருக்குமா? கண்டிப்பா இருக்காது. அப்ப சேமிப்பு செய்யக்கூடிய யாருமே கடன் வாங்க வேண்டிய அவசியம் அப்படின்றதும் வாழ்க்கையில இருக்காது. இந்த 5 விஷயங்கள நீங்க தெளிவா செய்றதன் மூலமா பணத்தை சேமிக்கக்கூடிய கலையை நீங்கள் கற்றுக்கொள்ளலாம் அப்படின்றது தான் இந்த வீடியோவோட